ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர ஸ்டிச்சு கொஞ்சம் சின்னதாக அந்த ஸ்டிச்சிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் பின்னாடி, அதாவது டபுள் ஸ்டெயின் ஸ்டிச்சுக்கு போட்டிங்க பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அந்த சென்டரில் விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் பெரிய நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு பாருங்கள், குட்டி ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிச்சு அப்படியே பின்னாடி கொண்டு வந்து அந்த சென்டரில், அதாவது இந்த சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போடணும் குட்டியாக, குட்டி ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சு, அடுத்தது கொஞ்சம் குட்டி ஸ்டிச்சு. அந்த ஸ்டிச்சிலேருந்து எடுத்து வந்து பின்னாடி அந்த சென்டரில் விட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சிலேருந்து அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிச்சு, ஒரு குட்டி ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சிலேருந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிச் எடுத்து வந்து பின்னாடி அப்படியே ஒரு குட்டி ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிச்சு, அடுத்ததுக்கு ஒரு குட்டி ஸ்டிச்சு, பின்னாடி எடுத்துகிட்டு வந்து சென்டரில் விட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு, கடைசியாக நாட் போட்டுக்கலாம். நாட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு என்னென்னா, சென்டரில் பாருங்கள், நீங்கள் போட்டிருக்கிறது கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி இருக்கும், டாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு பேக் செயின் ஸ்டிச்சு. இதுக்கு என்னென்ன டிசைன்ஸ் போடணும்னு சொல்கிற பாருங்கள். டிசைன்ஸ் நான் சின்னதாக போட்டிருக்கேன், நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. வீடியோ நல்லா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், லோட்டஸ்க்கு போடும்போது அந்த மேலே நம்ம ஜிக்ஸாக் டிசைனுக்கு மேலே ஒரு குட்டி நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சைடு மாற்றணும்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி எட்ஜுக்கு தேவையில்லை, உங்களுக்கு சும்மாவே நீட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி மேலே எட்ஜு போட வேண்டாம். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் நான் இங்கே குட்டியாக போடுறேன், நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க, கேப் விட்டு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டிச் கூட காட்டுறேன், இதுலேயும் காட்டுறேன், உங்களுக்கு சென்டும் பண்ணி விடுறேன் நான். பாருங்கள், லோட்டஸ் எப்படி போட்டிருக்கேன், நெக் ஷேப் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். நெக் ஷேப் இது. நெக்ஸ்ட்டு இதுவும் நெக் ஷேப் மாதிரி தான் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், மேலே நான் குட்டி ஸ்டிச் போடாமல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த எட்ஜில் மேலே குட்டி ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக போட்ட டிசைன்ஸ் மட்டும் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஃபஸ்ட்டுக்கு அந்த கர்வுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடணும். ஃபுல்லாக அந்த கர்வுக்கு போட்டதுக்கப்புறமா லைனாக போடணும், மேலேருந்து கொண்டு வந்து கீழே நாட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக போடணும். மேலேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கீழே தான் நாட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா லைனுக்கும் போட்டுக்கோங்க. போட்டு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டிச்